ஓசையோடு கலந்து கொண்டிருந்த மின்விசிறி இரவு விளக்கின் அருகில் ஒரு பள்ளி திரைச்சீலை உயர்த்த போது ஜன்னலுக்குள் வெளியே இருட்டும் இருட்டும் கைக்குலுக்கி கொண்டு அச்சோ, நான் என்ன பண்ண போகிறேனே எனக்கு தெரியல. ஐயோ, அலாரம் வேறு அடிக்குதே. டைம் என்ன ஆகுது? மணி 5:10 வேறு ஆயிடுச்சு. எந்திரிக்கணும். பால் வேறு வாங்கிட்டு வரணுமே. அம்மா வேறு நேற்றே சொன்னாங்க, வழக்கமாக பால் கொண்டுட்டு வர ஆயா வேறு அவங்களால வாங்கிட்டு வர முடியல, நீயே போன்னு சொல்லிட்டு நைட்டே வேறு சொன்னாங்க. நான் பாட்டுக்கு படுத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் அம்மா திட்டுவாங்க, என்ன தான் பண்ணுறது. எந்திரிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருக்குது, விடிகாலம் எந்திரிக்கிறதுக்கு. இருந்தாலும் ஏஞ்சி தானே ஆகணும். சரி, சொல்லிக்கிட்டு படுத்தே இருக்கேன் பாரு, டக்குன்னு ஏந்திரிக்கணும், இல்லைன்னா அம்மா திட்டும். அப்பா ஒரு வழியே கிளம்பி வந்தாச்சு. என்ன அப்பா இந்த டைமுக்கு ஏஞ்சி உட்காந்துருக்காரு, என்னன்னு தெரியலையே. பா, ஏப்பா நீங்கள் இந்த டைமுக்கு ஏஞ்சி உட்காந்துருக்கீங்க, அதுவும் ரெடியாகி உட்காந்துருக்கீங்க. நான் தான் அம்மா கிட்ட பால் வாங்க போகிறேன்னு சொன்னானே. கார்டு கையில் வச்சுருப்பீங்களா பால் வாங்குறதுக்கு? அந்த கார்டை என்கிட்ட கொடுங்க. பரவாயில்ல சிவா, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு, நான் அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். பா நீங்கள் வேறு சும்மா இருங்கப்பா, ஒரே பனி ரொம்ப அதிகமாக இருக்குது. ராத்திரிலாம் வேறு இரும்பிக்கிட்டே இருந்தீங்க, இதில் வேறு வாக்கிங் வேறையா? வாக்கிங்க்கெலாம் 2 நாள் லீவு சொல்லுங்கள். கம்முன்னு வீட்டில் இருங்க, நான் சொல்கிறேன்ல கேளுங்க. பரவாயில்லப்பா, நீ கொஞ்ச நேரம் போய் தூங்கு. எனக்கு நடக்கலாம், என் கால்னால் ஒரு மாதிரி இருக்கும். நான் சும்மா அப்படியே நடந்து போகிறேன்ல, வாக்கிங் போகும்போது அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போய் தூங்குப்பா. போ, நீ சிரமப்படாத. வயசு பிள்ளை இப்போ தூங்கினா தான் உண்டு, அப்புறம் தூங்க முடியாதுல்ல. போ தூங்குங்க, போங்க, போ சிவா. பா கம்முன்னு இருங்கப்பா. வயசு பையன் எப்போ தூங்கினா தான் தூங்கணும், அப்புறமா தூங்கக்கூடாதா? நீங்கள் இங்கேயே இருங்க. திருப்பி இரும்பல் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஆஸ்பத்திரி அது இதுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கணும்ல, கஷ்டப்படணும்ல. இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், வீட்டிலே இருங்க. அப்பப்பா, விடியகாலம் எழுந்திரிக்கிறதும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. கோயிலில் பாட்டு கேட்குது, எல்லாரும் வீட்டில் வாசலில் கோலம் போட்டுட்ருக்காங்க. கோயிலேருந்து வர அந்த ஊதுபத்தி வாசமும் சந்தன வாசமும் ஆளையே இழுக்குது. போகிறவங்க வரவங்கெல்லாம் நெத்தியில் பட்டையோட போகிறாங்க. விடியகாலம் எழுந்திரிக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு குளிராக இருக்குது. விடியகாலம் எழுந்துச்சி போகிறதுலையும் ஒரு சுகம்தான். அப்படியே நம்ம உடம்பு சுட்டுக்கும் இந்த குளிருக்கும் ஒரு மாதிரி இதமாக இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ வந்த ஒரு கனவை நினைக்கும் போது ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது. அந்த கனவுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? கனவுல வந்த அந்த பொண்ணை புத்தக கடையில் திடீர்னு நம்மளை பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணை இப்போ நினைக்கும் போது மூஞ்சி நினைவுக்கு வரலையே. நம்ம நினவுல இருந்தால் கூட எங்கேயாவது பார்த்தா கூட அந்த பொண்ணை பார்க்கும்போது ஓ இந்த பொண்ணு தானே நம்ம கனவுல வந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன பண்ணுறது, கனவுலாம் இப்படி தான் அடிக்கடி வருது. வயசு பையனாக இருந்தால் இந்த மாதிரிலாம் கனவு வர மாட்டேக்கு. கனவுலே எவ்வளோ அழகாக இருந்தா, அவ்வளோ துல்லியமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ முழிச்சு பார்த்துட்டு நானும் நிறைய யோசிச்சு பார்க்குறேன், அவளோட மூஞ்சி எனக்கு கண்ணுலேயே வரலையே. எதிர்காலத்துலலாம் கனவை நேரடியாக மல்டிமீடியா கம்ப்யூட்டரில் ஒளியோட பதிவு செஞ்சு மறுநாள் மானிட்டரில் பார்க்குற எலக்ட்ரானிக் சௌகரியம்லாம் வந்துருச்சுன்னா பரவாயில்ல, உலகத்துக்கு ஒரு புது பொழுதுபோக்கே கிடச்சிரும். எனக்கு ஒன்று புரியவே இல்லை. கனவுல அந்த பொண்ணு என்னை காதலிக்கிறேன்னு சொன்னும் போது அப்படியே சிலுத்து போனேன். அப்புறம் எதுக்கு நான் அப்படி பேய் மாதிரி குதிச்சு ஓடி போய் கீழே விழுந்தேன்? சே, அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ரிமோட்டில் சேனலை மாற்றுற மாதிரி ஏதோ கனவு அந்த கனவுக்கு எடுத்து விட்டுருச்சு. அப்புறம் எதுவும் தெரியாமல் என்ட்ரி கொடுத்த மாதிரி அதுவும் இதுவும் ஜோடி சேர்ந்து மெர்ச்சாகி போயிடுச்சு. என்ன தான் பண்ணுறதோ. என்ன பால் பூத்தில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது? பால் வண்டியும் இன்னும் வரலையாட்டுக்குது. ஊறப்பட்ட கூட்டமாக இருக்குது. தோ அங்கே நமக்கு தெரிஞ்ச அண்ணன் இருக்காங்க. சரி, அந்த ஃப்ளாட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, போய் விசாரித்து பார்ப்போம். என்னங்க சார், இன்னும் பால் வண்டி காண மாட்டேங்குது? எப்பயுமே சீக்கிரமாக வந்துருந்தானே. 5 மணிக்கெல்லாம் வேன் வந்துடும். இன்றைக்கி என்னவோ தெரியல, லேட் ஆகுது. வழக்கமாக நீங்கள் வர மாட்டீங்களே சார்? ஆயாவுக்கு உடம்பு முடியலையாம். ஓ அப்படியா? சரி, ஆமாம், உங்கள் ஃப்ளாட்டை விற்க போகிறதா சொன்னீங்களே, முடிஞ்சிருச்சா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த ஏரியாவில் ஃப்ளாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான், அதான் கேட்டேன். இல்லை சார், எனக்கு வேறு ஒரு வகையில் பணம் கிடச்சதுனால விற்கிற யோசனைலாம் விட்டுட்டேன். நம்ம தெருமுனையில் ஒரு 3/4 கிரவுண்டு நிலம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு.
எனக்கு தெரிஞ்ச பார்ட்டி தான். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆர்வம் இருந்தால் சொல்லுங்கள். அவன் ஃப்ளாட்டு தான் பார்க்குறான். அவனும் அவன் ஒய்ஃபும் தான், 2 பேர் தான். ஃப்ளாட்னா பாதுகாப்பாக இருப்பணும்னு பார்க்குறான். சும்மா நாம் தான் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை சார். எங்கள் பில்டிங்லேயே 16 ஃப்ளாட் இருக்குது. அதில் 3 ஃபேமிலியோட தான் பழக்கம். மற்றவங்க எல்லாம் யாருன்னு கூட தெரியாது. எனக்கு உங்கள் வீட்டை பார்த்தா பொறாமையாக இருக்கும். தனி வீடு, அதனால தான் இடம் ஒதுக்கி தோட்டம் போட்டிருக்கீங்க. அது சரி, மாடி போசனை ஏன் அம்மா பூட்டி வச்சுருக்காங்க? அதை வாடகைக்கு தான் விட்டுருந்தோம். கடைசியாக இருந்த அந்த வீட்டில் இருந்தவங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. 3 வருஷம் கோர்ட்டு கேஸுன்னு நடந்து காலி பண்ண வைக்கிறது பெரும்பாடாயிடுச்சு. 6 மாதமாக தான் சும்மா இருக்குது. அப்பாவுக்கும் அங்கே ஏதாச்சும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு பிளான் இருக்குது. வாடகைக்கு விட்டுட்டா நமக்குன்னு தேவைப்படுறப்ப உடனே இடம் கிடைக்காதுல்ல, அதனால தான் பூட்டி வச்சுருக்கோம். உங்கள் வீடு எவ்வளவு கிரவுண்டு? 1.25 கிரவுண்டு சார். ஏன்? 2 கிரவுண்டாக இருந்தால் ஃப்ளாட் ப்ரமோட்டர்னால் கொத்திட்டு போயிருப்பாங்க. ஆமாம், உங்கள் அப்பா போன மாதம் ரிட்டையர் ஆகிட்டா சொன்னாங்க. ஆனால் தினம் 9 மணிக்கு டிக்டாக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி போகிறாரு. என்ன விஷயம்? அடையா சார், நீங்கள் வேறு. நாங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சும்மா இருப்பா, வீட்டில் ஓய்வு எடுப்பான்னு சொல்லி பார்த்துட்டோம். அவர் எங்கே கேட்குறாரு? அவரால் என்னாலாம் ஒரு இடத்துல இருக்க முடியாது. நான் என் ஃப்ரெண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அந்த கம்பெனியில் சும்மா அப்பப்போ போயிட்டு கணக்கு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. சரி சரி, அந்த 3/4 கிரவுண்டு சொன்னீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லு. 5 ரூபா சொல்கிறான். உக்காந்து பேசுனா குறைக்கலாம். ரிட்டையர் ஆனப்போ கிடைச்ச செட்டில்மெண்ட் பணத்தை இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. எந்த ஃபைனான்ஸ் கம்பெனியும் இப்போ நம்ப முடியலல்ல, அதனால் சொன்னேன். தெரில சார், நான் வேணா அப்பாட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். சரி சரி, இந்தா பால் வண்டி வந்துருச்சு, வாங்க பால் வாங்கிட்டு போவோம். யார் இவன்? நம்ம வீட்டு வாசல்ல நின்று நம்ம தங்கச்சியை பார்த்துட்டு இருக்கான். நம்ம வந்தது கூட தெரியாமல் போய். என்ன அண்ணனும் வரான், இவனும் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். சீ, இவன் மூஞ்சி அவனும். ஹலோ, கோலம் ரொம்ப உங்களை மாதிரி அழகாக இருக்குது, ஆனால் நீங்கள் முறைக்கிறத பார்த்தா தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஹலோ, கோலம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னால் என்ன அப்படியே ஒரு மாதிரி பாராட்ட கூட மாட்டிங்களா? தேங்க்ஸ்ன்னு கூட சொல்ல மாட்டிங்களா? ஹலோ பிரதர், என்ன சைக்கிள் ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டுருக்காட்டுக்கு? ஹலோ, தள்ளி நில்லுங்க. நான் சைக்கிளில் சும்மா அந்த பக்கம் வந்தேன். ஸோ வாட், தள்ளி நில்லுங்க ஃபஸ்ட்டு. சைக்கிளில் போகிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், ஆனால் இந்த இடத்துல ஒரு சைக்கிள் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காட்டுக்குதே. ஏன் சைக்கிள் ஏதாச்சும் பஞ்சரா? நல்லா தானே இருக்குது. நான் போவேன் நிற்பேன், உங்களுக்கு என்ன? உங்கள் ரோடா? உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க சார். நீங்கள் சும்மா நின்னா நான் எதுக்கு சார் கேட்க போகிறேன்? அந்த கோலம் போட்டுட்ருக்கே அந்த பொண்ணை முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் எதோ பேச்சு கொடுத்தீங்களாட்டுக்குது. இதெல்லாம் உங்களுக்கு டீசெண்டாக இருக்கா சார்? உனக்கு என்னயா அதை பற்றி பேசுகிற? என்ன தகராறு பண்ணுறதுக்கு வந்திருக்கியா? நான் யாருன்னு தெரியுமா? மது, இவன் தான் உங்ககிட்ட உன் மேலே ரோசா பூவை போட்டதா? சரி, நீ உள்ளே போ. இதை பாருங்கப்பா தம்பி, அவ எங்கள் அம்மாவோட வயிற்றுல எனக்கு அப்புறம் பிறந்தவ. அதனால எனக்கு என்னன்னு போக முடியாது பாருங்க. போன வாரம் இதே மாதிரி தான் கோலம் போட்டுட்ருக்கப்ப ரோசா பூவை மேலே தூக்கி போட்டிங்களாம். மறுநாள் காத்திருந்து பார்த்தேன் யாராதுன்னு பார்க்கலான்னு. நீங்கள் வரவே இல்லை, ஆளையே காணும். இன்னைக்கு என்ன பூ கொண்டு வந்திருக்கீங்க? அது 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 வந்து சார், நீங்கள் பிரதர்னு தெரியாமல். சரி சரி, ஏன் பதறீங்க? சரி, இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, சொல்லுங்க, என்ன லவ்வா? சாரி சார், இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இது சரி வராது. மதுவை கூப்பிட்டு நம்ம இங்கேயே பேசிட வேண்டியதான். உள்ளே பேசுனா அம்மா அப்புறம் அம்மா அப்பா வேற இருக்காங்க. இங்கேயே கூப்பிடுவோம். மது, மது இங்கே வா. என்னாச்சுண்ணா? அவன் என்ன என்னைக்காச்சும் ஒரு நாள் உன் தங்கச்சியை நான் கடத்திட்டு போக போகிறேன்னு சொல்கிறான். என்ன மது இதெல்லாம்? ஐயோ, அசடு, பயப்படாத. அவன் ஆடி போயிட்டான். சாரி சொல்லிட்டு இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இனிமேல் இந்த தெரு பக்கமே வரமாட்டான். எங்க நீங்க அவனை அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டேன்.
இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மேலே கை வச்சா அப்போ தான் அவங்களுக்கு இன்னும் தூண்டி விட்ட மாதிரி ஆயிரும். அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிரும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மறுபடியும் கலாட்டா செய்யணும்னு வேகம் அதிகமாக வரும். நீ இதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காத, சரியா? வா, உள்ள வா, போகலாம்.